வணக்கம் நண்பர்களே. வாழ்வியல் அறிவர் சேனலுக்காக தமிழர்கள் பேசுகிறேன். இந்த வாழ்வியல் அறிவர் சேனல் வழியாக நம் நாட்டு மலர் மருந்துகள், மரபு வழியான வாழ்வியல் முறைகள், இறைவழி மருத்துவம் போன்றவற்றை நான் தொடர்ந்து பதிவுகளாக இருக்கேன். இந்த பதிவுகள் உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் நம்புகிறேன். இது சம்பந்தமான கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம். ரெண்டாவது, நமது சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து வரும். அது நிச்சயமாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது பயனுள்ளதாக நீங்கள் கருதும் போது மற்ற எல்லாருக்கும் நீங்கள் அதை பகிர்ந்துக்குங்க. இந்த பகிர்வு நிச்சயமாக உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உதவியாக இருக்கும். நன்றி. இன்று நம்ம மலர் மருந்துகள் பற்றி பார்ப்போம். மலர் மருந்துகளில் நான் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு அனுபவத்தில் பெற்றிருக்கிறேன். எளிய வடிவத்தில் மலர் மருந்துகளை என்னால் தயாரிக்க முடியுது. எட்வர்ட் பாட்ச் எந்த வகையில் இந்த மலர் மருந்துகளை தயார் பண்ணாரோ அந்த வகையில் நானும் தயார் பண்ணி கொடுக்குறேன். நம் நாட்டு மலர்களையும் இந்த வடிவத்தில் மாற்றியிருக்கோம். எனக்கு இந்த நம் நாட்டு மலர்களில் நம் மரபொழி மருத்துவர்கிற முறையில் உள்ள அனுபவத்தை பயன்படுத்தி அதை மருந்துகளாக பயன்படுத்துகிறேன். இது மிக அற்புதமாக வேலை செய்யுது. நம்ம மலர்கள் நம்ம அறியாத மலர்களை விட மிக நெருக்கமாகவும் மிக சிறப்பாகவும் வேலை செய்யுது. ஏன்னா இந்த மனசுல நம்ம இது எளிமையா இதை தொட முடியுது. வாங்குறவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கு, பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு எளிமையா இருக்கு. என்கிட்ட நிறைய மரபொழி மருத்துவர்கள், குறிப்பா அக்குபஞ்சர் டாக்டர், தொடு சிகிச்சை நிபுணர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் மலர் மருந்துகளை வாங்கி பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு மற்ற மருந்துகளை விட மலர் மருந்து வடிவத்துல கொடுக்கும்போது எளிமையா இருக்கு. அவங்க வாங்கி எந்த ஒரு தொகைக்கு வாங்கி அவங்களும் கொஞ்சம் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. அவங்களுடைய பேஷண்ட்டுக்கும் அது நிச்சயமா நிறைய பலன்களை தர்றதை அவங்க சொல்றாங்க. இப்போ என்னுடைய பிரச்சனை என்னன்னா, நான் இறைவழி மருத்துவம் பார்க்குறேன். இறைவழி மருத்துவம்னா நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை தூண்டுவதன் மூலமா, செயல்பட வைப்பதன் மூலமா நன்மையை நாடுறது. இந்த வகையில் எனக்குள்ள இருக்கிற இரையாற்றல் மூலமா மற்றவங்களுக்குள்ள உள்ள இரையாற்றலை என்னால் தூண்ட முடியுது. அதன் மூலமா அந்த பிரபஞ்ச இரையாற்றலை அவங்க உடம்பும் மனசும் வாங்கிக்கிறது. மனதில் உள்ள கேடுகள், கவலைகள், இறுக்கங்கள் எல்லாம் வினாடிகளில் மறைஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாம உடல் வலிகளும் நோய்களும் காணாமல் போயிடுது. இது மிக எளிமையான நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது அதை வாங்கினவங்களுடைய துணிவு. என்னுடைய முடிவு அதுதான். ஆனா இந்த நிலையில் நான் இருக்கிறதுனால என்னால நான் செய்யற மலர் மருந்துகளோட ரிசல்ட்டை பார்க்க முடியாது. ஏன்னா இங்க உடல் தொல்லைகளை, மன துன்பத்தை நீக்கின பிறகுதான் மருந்தை கொடுத்து பழகிறேன். ஏன்னா அந்த மருந்தை ஏன் கொடுக்குறேன்னா, இந்த மருந்துகள் வாங்கி பழகியிருக்காங்க. நீண்ட காலமாக மருந்துகள்ல வாழ்ந்து பழகி இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த இறைவழி மருத்துவத்தை தொடுவதற்கு இது ஒரு படிக்கல்லா தான் பார்க்குறேன். எட்வர்ட் பேட்சும் இந்த வகையில மிக சிறப்பா உணர்ந்திருக்கிறார். இறை ஞானங்களை பெற்றவர் தான் அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதனுடைய இயல்பான குணங்கள், அதாவது இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்க அந்த இயல்பான குணங்கள் அதுல இருக்கிற வரைக்கும் எந்த மனிதருக்கும் எந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. மனிதனுக்கு எப்ப நோய்கள் வருதுன்னா, அவன் தன்முனைப்போட இந்த சமூகத்திலிருந்து அவன் கத்துக்கிட்ட கோபம், வெறுப்பு, பயம், கவலை, பொறாமை, பேராசை, சுயநலம், அறியாமை போன்ற கேடுகள்ல மாட்டிக்கிற போதுதான் அவனுக்கு நோய்கள் வருது. ஏன்னா அவன் தன்னுடைய மூல சக்தியான இரையாற்றலோட இருந்து தொடர்பு துண்டிச்சுக்கிறான். அது துண்டிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அந்த அந்த அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் இந்த பிறவியே ஏற்பட்டதா சொல்லுவாங்க. அது என்னவோ சரி. ஆனா இது ரொம்ப அளவுக்கு மீறி போயிடுச்சு. இப்ப நம்மளை காப்பாற்றி ஆக வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டியிருக்கு. இறைட்ட சீக்கிரமா தான் போய் முழுமையா இணையலாங்க. அதுக்கு நிச்சயமா இந்த மலர் மருந்துகள் உதவும், இறைவழி மருத்துவம் உதவும், நம் நாட்டு மரபு வழியான வாழ்வியல் முறைகள் உதவும். இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கு மருந்துகள் வேண்டும் என்றால் என்கிட்ட எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். அது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தா நான் எப்ப வேணாலும் அதை நிறைவேற்றி பண்றேன். நீங்க என்னைத்தான் தேடி மருந்துகள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நல்ல சிறந்த மலர் மருத்துவரை
அணுகி உங்களுக்கு தேவைகளை சொல்லி மலர் மருத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மலர் மருந்துகள் எங்கே வாங்கினாலும் ஒரே வேலை தான் செய்யும், சிறப்பான வேலையை செய்யும். உங்களுடைய இயல்பான நிலையை திருப்பி தர்றதுனால இரையாற்றலை உங்களுக்குள்ள தூண்டி உங்களுடைய உடம்பும் மனமும் சிறப்பாக இயங்குவதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நிச்சயமாக உதவி செய்யும். நன்றி, வணக்கம். இதை பற்றி விரிவாக பேசுவோம். தொடர்ந்து இந்த பதிவுகளை பெறணும்னா நீங்கள் என்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற ஆதரவை வச்சு தான் என்னால் பேச முடியும். இல்லைன்னா நான் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருப்பேன். அதனால் நீங்கள் உங்கள் கேள்விகள் மூலமாக தான் என்கிட்ட என்னுடைய அனுபவங்களை நீங்கள் சிறப்பாக வாங்கிக்கிற முடியும். நன்றி, வணக்கம்.